வணக்கம். மற்றொரு காணொளியில் இணைந்திருக்கின்றோம். மத்திய கிழக்கில் நடைபெற்றிருக்கக்கூடிய இந்த போர் சூழல் காரணமாக குறிப்பாக ஆசிய நாடுகளும் கடுமையான நெருக்கடிகளுக்குள் சிக்கி தவித்திருந்தன. எதிர்காலத்திலையும் நிச்சயமாக மிகப்பெரிய அளவில் நெருக்கடிகள் ஏற்படும் என்று சொல்லி எதிர்ப்பு கூறப்படுகிறது. இந்த நிலையில் இப்படி உலக நாடுகள் நெருக்கடிகளுக்குள் உள்ளாகி கொண்டிருக்கக்கூடிய நிலையில் ஒரே ஒரு நாடு மட்டும் அதிக லாபத்தை பெற்றிருப்பதாக கூறப்படுகிறது. அதில் எந்த நாடுன்னு சொல்லி சொன்னால் ரஷ்யா தான் அவ்வளவு தூரம் லாபத்தை பெற்றிருப்பதாக கூறப்படுகிறது. அமெரிக்க டாலருக்கு அதிர்ச்சி தரும் வகையில் ரஷ்யாவினுடைய ரூபில் என்பது மிக வலிமையான நாணயமாக மாறியிருப்பதாக கூறப்படுகிறது. கடந்த பிப்ரவரி மாதம் 2022 உக்ரைன் மீது ரஷ்யா போரை தொடங்கியிருந்தது. மேற்கத்திய நாடுகள் ரஷ்யா மீது கடுமையான பொருளாதார நெருக்கடிகளை சந்தித்திருந்தது. குறிப்பாக தடைகளை எல்லாம் விதித்திருந்தார்கள். ரஷ்யாவினுடைய பொருளாதாரம் என்பது அழிய போகிறது என்று சொல்லியும் ரூபில் நாணயத்தினுடைய அந்த பெறுவது என்பது நிச்சயமாக குறைய போகிறது என்றெல்லாம் அன்றைய காலத்தில் பேசப்பட்டிருந்தது. ஆனால் 4 ஆண்டுகளுக்கு பிறகு பார்க்கிற போது நிலைமை என்பது தலைகீழாக மாறியிருக்கிறது. குறிப்பாக சர்வதேச ஊடகமான ப்ளூம்பெர்க் சில முக்கியமான தகவல்களை வெளியிட்டிருக்கிறது. அதன் அடிப்படையில் பார்க்கிற போது கடந்த ஏப்ரல் முதல் பார்த்தால் அமெரிக்கா டாலருக்கு எதிராக ரஷ்யா ரூபில் 12% வரை பலமடைந்திருந்தது. தற்போது ஒரு டாலருக்கு நிகராக ரூபில் மதிப்பு என்பது 72.6 உயர்வடைந்திருக்கிறது. கடந்த பிப்ரவரி மாதம் 2023க்கு பிறகு ரூபில் என்பது இந்த அளவிற்கு வலிமையான நிலையை அடைவது என்பது இதுவே முதன்முறை என்று கூறப்படுகிறது. தொடர்ச்சியாக 2வது ஆண்டாகவும் ரூபில் வீழ்ச்சியடையும் என்று சொல்லி சந்தை வல்லுநர்கள் எதிர்வு கூறியிருந்தனர். ஆனால் அதை பொய்யாக்கின்ற வகையில் ரூபில் என்பது பலமடைந்திருக்கிறது. எனவே வளைகுடா போர் அனைத்து நாடுகளையும் திணற வைத்திருக்கக்கூடிய சூழ்நிலையில் ரஷ்யாவினுடைய பொருளாதாரம் என்பது அசுர ரீதியாக வளர்ச்சியடைவதை பார்க்கக்கூடியதாக இருக்கிறது. இதற்கு சில முக்கியமான காரணங்கள் தொடர்பிலையும் வல்லுநர்கள் கூறுகின்றனர். அந்த வகையில் முதல்ல வளைகுடா போரால ஹார்மூஸ் நீர்நிலை என்பது பாதிக்கப்பட்டிருந்து உலகளவிய எரிசக்தி விநியோகத்தில் மிகப்பெரிய ஒரு சிக்கல் நிலை என்பது ஏற்படுத்தப்பட்டிருந்தது. இதனால ரஷ்யாவினுடைய எண்ணெய் மீது விதித்திருக்கக்கூடிய கடுமையான கட்டுப்பாடுகளை எல்லாம் அமெரிக்கா வேறு வழியின்றி சற்றே தனித்திருந்ததும் உங்களுக்கு தெரியும். இதுதான் ரஷ்யாவிற்கு கிடைக்கப்பெற்ற மிகப்பெரிய ஒரு அதிர்ஷ்டம் என்று சொல்லலாம். இந்த ஒரு விடயம்தான் அவர்களுடைய அந்த ரூபிலுடைய மதிப்பு என்பது கூடுவதற்கு காரணமாக இருந்திருக்கிறது. இதனால ரஷ்யாவினுடைய கச்சா எண்ணெயினுடைய வர்த்தகம் என்பது உச்சத்திற்கு சென்றிருக்கிறது. போரால் கச்சா எண்ணெயினுடைய விலையும் உச்சத்திற்கு போயிருக்கிறது. கடந்த மார்ச் மாதத்தில் பெரல் ஒன்றுக்கு $40.6 இருந்த கச்சா எண்ணெயினுடைய விலை என்பது சராசரியாக ஏப்ரலில் பார்க்கிற போது $94.9 உயர்வடைந்திருந்தது. இப்போது $100 குறிப்பாக $110 சொல்லி சொல்லப்படுகிறது. $100 தாண்டி தற்போது உச்சத்தை எட்டியிருக்கிறது. இந்த விலையேற்றம் என்பது ரஷ்யாவிற்கு சாதகமாக அமைந்திருக்கிறது. இதனால் தான் ரஷ்யாவினுடைய முக்கியமான ஏற்றுமதி நிறுவனங்கள் ஏப்ரல் மாதத்தில் மட்டும் தங்களுடைய வெளிநாட்டு விற்பனையை 3 மடங்காக அதிகரித்து $7.3 பில்லியன் உயர்த்தியிருந்தன. இது டாலருக்கு நிகரான ரூபிலினுடைய மதிப்பை அதிகரிக்க செய்திருக்கிறது. ரஷ்யாவினுடைய நிதி விதிகளின்படி பார்க்கிற போது கச்சா எண்ணெயினுடைய விலை என்பது 59க்கு மேல் போகும்போது, அதாவது டாலருக்கு போகும்போது கிடைக்கக்கூடிய உபரி வருவாயை கொண்டு நாட்டினுடைய அவசரகால நிதியான தேசிய நல்வாழ்வு நிதிக்காக சர்வதேச கரன்சி மற்றும் தங்கம் வாங்கப்படும். கடந்த ஜூன் மாதத்திற்கு பிறகு முதன்முறையாக இந்த மே மாதத்தில் தான் ரஷ்யா 110 பில்லியன் ரூபில்களை இந்த நிதிக்காக ஒதுக்கி இருப்பதாக கூறப்படுகின்றது. இருப்பினும் ரூபில் நாணயம் என்பது அளவுக்கு அதிகமாக பலமடைந்து ரஷ்யாவினுடைய ஏற்றுமதியாளர்களுக்கு ஒரு புதிய தலைவலியை கொடுத்திருப்பதாக கூட ஒரு எதிர்மறையான விடயங்கள் இந்த விடயத்தில் வந்திருக்கிறது. டாலருக்கு நிகராக ரூபில் வலுவாக இருப்பதனால அவர்கள் டாலரில் ஈட்டக்கூடிய இந்த வருவாயை ரூபிலாக மாற்றுகிற போது அது மிக குறைந்த தொகையாக இருக்கிறதாக கூறப்படுகிறது. இது நிறுவனங்களுடைய லாபம் மற்றும் அரசுக்கு கொடுக்கக்கூடிய இந்த வருவாய் என்பது சற்றே பாதிப்பதாக சொல்லப்படுகிறது. ஆனால் இப்போது பொருளாதாரம் கடந்த காலங்களை விட நல்ல நிலையில் இருப்பதாகவும் இதை பற்றி கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை என்று சொல்லி ரஷ்யாவினுடைய நிதியமைச்சர் தெளிவுபடுத்தி இருப்பதாக கூறப்படுகிறது. இந்த நிலையில் பார்க்கிற போது உலக நாடுகளுக்கு ஒரு அச்சுறுத்தலாக இருக்கக்கூடிய விடயம் ஏதோ ஒரு நாடுக்கு நிச்சயமாக ஒரு நன்மை பயக்கக்கூடிய விடயமாக மாறும். அந்த வகையில் இந்த ஒரு ஹார்முஸ் நீர்நிலை பிரச்சனையினூடாக மத்திய கிழக்கில் ஏற்பட்டிருக்கக்கூடிய பதட்டங்களினூடாக ரஷ்யாவிற்கு சாதகமாக அமைந்திருக்கிறது. அதே நேரத்தில் ரஷ்யாவினுடைய ஜனாதிபதியான விளாடிமிர் புடின் சீன ஜனாதிபதியை
ஜனாதிபதியை சந்தித்திருந்தார் என்பதும் குறிப்பிடத்தக்கது. அதற்கு முன்பு அமெரிக்காவினுடைய ஜனாதிபதி சீன ஜனாதிபதியை சந்தித்து சில கலந்துரையாடல்கள் இடம்பெற்றிருக்கிறது. அதன் பிறகுதான் ரஷ்யாவினுடைய ஜனாதிபதி சென்று சந்தித்திருக்கின்றார். இந்த நிலையில் ரஷ்யாவினுடைய பொருளாதாரம் அடுத்த கட்ட ஒப்பந்தங்கள் ஏதாவது முன்னெடுக்கப்படுகின்ற போது இன்னும் அவர்களுடைய பொருளாதாரம் என்பது வலுவாக இருக்கும் என்று சொல்லப்படுகிறது. இந்த நிலையில் வந்திருக்கக்கூடிய மிக முக்கியமாக இந்த விடயம் தொடர்பாக பார்த்திருக்கின்றோம். மற்றும் ஒரு காணொலியில் சந்திப்போம். நன்றி.